சுப்மன் கில் இப்ப விளையாடுற பேட்டிங்க பார்த்தா பிடிக்கவே மாட்டேங்குதுங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி சுப்மன் கில் தான் இந்தியா டீம் உடைய ஃபியூச்சர்ன்ட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவருக்கு பட்ட பேரும் வச்சாங்க, த பிரின்ஸ்ன்ட்டு. இந்தியா டீமுக்கு கேப்டன்சியும் பண்ண ஆரம்பிச்சாரு. டெஸ்ட் டீமுக்கு கேப்டன்சி பண்ணும்போது விராட் கோலி மாதிரி அக்ரஷன் எல்லாம் பண்ண ட்ரை பண்ணாரு. ஆனா அந்த அளவுக்கு யாருமே அதை கண்டுக்கல. இவன் யாரு டம்மி பீஸ் மாதிரி விராட் கோலி மாதிரி பண்ண ட்ரை பண்றான்ற மாதிரி கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க சுப்மன் கில்ல. கௌதம் கம்பீர் எப்போ இந்தியா டீமுக்கு ஹெட் கோச் ஆனாரோ அதுல இருந்து சின்ராஸ கையிலேயே பிடிக்க முடியல. சுப்மன் கில்லுக்கு பதவி மேல பதவி கொடுக்குறாங்க, டெஸ்ட்ல கேப்டன்சி கொடுக்குறாங்க, T20 டீம்ல வைஸ் கேப்டன் பதவியை கொடுக்குறாங்க. இதனால இவருக்கு என்ன ஆச்சுன்னா சுப்மன் கில்லுக்கு ஓவர் கான்பிடென்ட் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுக்கு இந்தியா டீம்ல சான்ஸ் இருக்குதுன்ட்டு. ஆனா அவருக்கு ஒரு ஆப்பு வச்சாங்க. என்ன ஆப்புனா, இந்தியா T20 டீம்ல சான்ஸ் மேல சான்ஸ் கொடுத்தாங்க சுப்மன் கில்லுக்கு 2025ல. அப்போ வேற வேர்ல்டு கப் நடக்க இருந்துச்சு. இவரு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸே சரியா பண்ணல. அவர் பேட்ல இருந்து ரன்னும் வரல. இவருக்கு பதிலா சஞ்சு சாம்சனே நல்லா விளையாடி இருக்கிறாரு. அவருக்கு ஏன் சான்ஸ் தர மாட்டேங்கிறீங்கன்ட்டு கொஸ்டின் பண்ண எல்லாருமே ஆரம்பிச்சாங்க. இதனால 2025 T20 வேர்ல்டு கப்ல சுப்மன் கில்ல செலக்டே பண்ணல. ஸ்குவாட்ல இருந்தே தூக்கிட்டாங்க சுப்மன் கில்ல. எனக்கடா T20 வேர்ல்டு கப் டீம்ல சான்ஸ் தர மாட்டேங்கிறீங்கன்ட்டு கோபமான சுப்மன் கில் இந்த வருஷம் IPLல வெறித்தனமான பேட்டிங்க விளையாடி இருக்கிறாரு. சுப்மன் கில் விளையாடுற ஒரு ஷாட்டுமே அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அக்யூரசியா கிளாஸியா விளையாடுறாரு சுப்மன் கில்லு. ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச்ல கூட கேப்டன்சி பண்ணியிருந்தாரு சுப்மன் கில்லு. அந்த மேட்ச்ல ஒரு செஞ்சுரியும் அடிச்சிருக்கிறாரு. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ODI மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 84 ரன் அடிச்சிருக்கிறாரு. செகண்ட் ODI மேட்ச்ல 154 ரன் அடிச்சிருக்கிறாரு. சுப்மன் கில் கொடூர ஃபார்ம்ல இருக்கிறாரு. சுப்மன் கில் அடுத்த ரன் மிஷினா ஆயிடலாம் போலன்ட்டு பிளான போட்டு வச்சிருக்கிறாரு போல. ரன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு நான் ஸ்டாப்பா எல்லா ஃபார்மேட்லயும். இப்போ T20ல ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா அதுலயும் ஒரு செஞ்சுரியை போட்டுருவாரு போல இருக்கு. ஆல்ரெடி IPL ஒரு செஞ்சுரியை போட்டாரு சுப்மன் கில்லு. கேப்டன்சியும் நல்லா பண்ணின்னு இருக்கிறாரு. ஆப்கானிஸ்தான் மாதிரி டீம் கிட்ட விளையாடுறதெல்லாம் ஓகே தான். ஆனா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கிட்ட போய் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் அடுத்த விராட் கோலின்ட்டு மக்களும் ஏத்துக்குவாங்க. இந்தியாவில டெஸ்ட் மேட்ச் விளையாடியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா கூட மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க நாட்டுல போய் அதிரடியான இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணா நீ அடுத்த விராட் கோலி, இந்தியாவுடைய அடுத்த ஃபியூச்சர்ன்ட்டு மக்களே ஒத்துக்குவாங்க. ஃபர்ஸ்ட் நான் அதனால தான் சொன்னேன், இப்போ சுப்மன் கில் விளையாடுற பேட்டிங்கே எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்ட்டு. ஏன்னா ஆப்கானிஸ்தான் ஒரு நல்ல டீம் தான், ஆனா அந்த அளவுக்கு பெரிய டீம் எல்லாம் இல்ல ஆப்கானிஸ்தான் டீம். சுப்மன் கில் ஆப்கானிஸ்தான் எதிரான மேட்ச்ல சூப்பரா விளையாடி இருக்கிறாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. மொரட்டுத்தனமா விளையாடி இருக்கிறாரு சுப்மன் கில். ஆனா இதே போல ஆஸ்திரேலியா கிட்டயும் சரி இங்கிலாந்து கிட்டயும் டெஸ்ட் மேட்ச்ல அவங்க நாட்டுல போய் இதே போல அதிரடியான பேட்டிங்க விளையாடினார்னா அவரு அடுத்த ரன் மிஷின் இந்த பிரின்ஸ்ன்ட்டு பட்டம் கூட கொடுத்துடலாம் சுப்மன் கில்லுக்கு. நீங்க சொல்லுங்க கைஸ், சுப்மன் கில்லு பெரிய டீமுக்கு அகேன்ஸ்டா இதே மாதிரி அதிரடியான பேட்டிங் விளையாடுவாரா விளையாட மாட்டாரான்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.